Hi everyone, welcome to Easy 2 Minutes Tamil Recipes. இன்னைக்கு கிட்ஸோட ஃபேவரட் macaroni pasta எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் சாஸ் macaroni pasta இதுக்கு பேர். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் எடுத்துக்கோங்க, கேரட் அரை கப், மஷ்ரூம் அரை கப் எடுத்துக்கோங்க, 1 கப் macaroni pasta, எல்போ macaroni பாஸ்தான்னு சொல்லுவாங்க, அது எடுத்துக்கோங்க. அப்புறம் கேப்சிகம் எடுத்துக்கோங்க, மைதா எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, பெப்பர் பவுடர், உப்பு, ஆலிவ்ஸு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருங்க. அதை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுங்க. போட்டுட்டு 1 இன்ச் அளவு ஒரு பட்டை ஒன்று போட்டுக்கோங்க, 2 கிராம்பு போடுங்க. போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். கிராம்பு போட்டுட்டு அப்புறம் சாப் பண்ணி வச்சுருந்தா கார்லிக் போடுங்க. கார்லிக் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போடுங்க. அது பொன்னிறமாக ஆகி வர்ற வரைக்கும் வதக்கிட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் மஷ்ரூம் 1 by 1 அந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதோட கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கி வந்த உடனே நீங்கள் அதை எடுத்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம். மீன்வைல் நீங்கள் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் மைதா எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அதில் கொஞ்சோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஊற்றிட்டு நல்லா அதை ஸ்டிர் பண்ணி இது பண்ணி லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்டிர் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். இது ரெடி பண்ணி கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் பாஸ்தா எடுத்துக்கோங்க. மேக்ரோனி பாஸ்தா எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு அதை நல்லா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி அதில் கொஞ்சம் ஆயில் போடுங்க. ஆயில் அண்ட் ப்ளஸ் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஃபுல் பாயில் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இன்னொரு தவா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு இல்லை கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போடுங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதோடு நம்ம முன்னாடி கலக்கி வச்சுருந்தோம்ல மில்கில் அந்த பேஸ்ட்டு, மைதா மாவு பேஸ்ட்டு, அதையும் அதில் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கப் மில்க் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அந்த மில்க்கையும் அதில் ஆட் பண்ணி ஒரு ஒயிட் பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இதோட கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் கூட போடணும். மைதா போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து டக்குன்னு உங்களுக்கு திக்காகிடும், லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், திக்காகிடும். ஸோ விடக்கூடாது. நம்ம அந்த பாலையும் ஊற்றிட்டு அதை நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒயிட் சாஸ், திக் சாஸ் ரெடி ஆகிற அளவுக்கு பண்ணுங்கள். ஒயிட் திக் சாஸ் ரெடி ஆனவுடனே நீங்கள் அந்த வேக வச்சுருந்த பாஸ்தாவை இதில் போடுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் கிளறிட்டு இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேக வச்சுருந்த அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாம் முடிச்சப்பறம் ஃபைனலாக இதில் வந்து நீங்கள் இட்டாலியன் சீசனிங் எடுத்து நீங்கள் கொஞ்சம் நம்ம பீஸாக்கெலாம் போடுவோம்ல, அது கடையில் கிடைக்குது. அது வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றணும். அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஆலிவ்ஸ் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது மேலே கொஞ்சம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த லாக்டவுன் டைமில் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக இருக்கும். நம்ம ரெகுலர் டிஃபன் ஐட்டம் பதிலாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.